முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க போர்க்கப்பலை உளவு பார்த்த ஈரான் ட்ரோன், மிரண்டு போன அமெரிக்கா. உயரும் பதற்றத்திற்கு மத்தியில் துருக்கி ஈரான் அமெரிக்கா இடையே மத்தியஸ்தம் செய்ய முன்வந்துள்ளது. ஈரானில் கலவரம் செய்த 135 பேர் கைது. கலவரத்தால் பாதிக்கப்பட்டோர் பட்டியலும் வெளியீடு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க போர்க்கப்பலை உளவு பார்த்த ஈரான் ட்ரோன், மிரண்டு போன அமெரிக்கா. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC ஒரு ட்ரோனுடன் தொடர்பு இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச நீர்வழிகளுக்கு மேல் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த போது நடந்தது என்று தஸ்னீம் செய்தி நிறுவனம் செவ்வாய்க்கிழமை ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. ஷஹேத் 129 ட்ரோன் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதற்கு முன்பு ஊடக அறிக்கைகள் அரபிக்கடலில் உள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலுக்கு அருகில் சென்றதாக கூறி அமெரிக்க ராணுவம் ஒரு ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்திருந்தது. ஈரானிய ஆதாரத்தின்படி ட்ரோன் சர்வதேச வான்வெளியில் வழக்கமான உளவு மற்றும் வானியல் புகைப்படம் எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது. ஷஹேத் 129 ட்ரோன் சர்வதேச நீர்வழிகளில் தனது வழக்கமான உளவு மற்றும் புகைப்பட பணிகளை மேற்கொண்டது. இது சாதாரணமான மற்றும் சட்டப்பூர்வமான நடைமுறையாக கருதப்படுகிறது என்று ஈரான் தரப்பு கூறுகிறது. ட்ரோன் அனைத்து தேவையான படங்களையும் கட்டளை மையத்திற்கு அனுப்பிய பின்னரே தொடர்பு இழந்தது என்றும் அந்த ஆதாரம் மேலும் தெரிவித்தது. இராஜதந்திர முன்னணியில் இது ஜனவரி மாதத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கும் என்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நடந்துள்ளது. AFP தகவலின்படி சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமன் ஆகியவை ஜனவரி 15 அன்று ஒருங்கிணைந்த ராஜதந்திர முயற்சியை மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இராணுவ தாக்குதலை அங்கீகரிக்க வேண்டாம் என்று வற்புறுத்தின. இத்தகைய தாக்குதல் பெரும் பிராந்திய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவை எச்சரித்தன. ஏனெனில் வளைகுடாவில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய சொத்துக்கள் அதிகம் உள்ளன. அதே நாளில் தெஹ்ரானில் உள்ள ராஜதந்திர ஆதாரங்கள் அல் மயாதின் செய்தி நிறுவனத்திடம் கூறியதாவது, ஒரு நட்பு பிராந்திய நாடு ஈரானுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் வாஷிங்டன் பெரிய அளவிலான தாக்குதலில் பாதுகாப்பு மற்றும் ராணுவ அபாயங்களை மறுமதிப்பீடு செய்த பின்னர் இராணுவ நடவடிக்கை திட்டங்களை கைவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. இருப்பினும் ஈரானிய அதிகாரிகள் முழு எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் ராஜதந்திர வழிகளை திறந்து வைத்திருப்பதாகவும் கூறினர். தெஹ்ரானும் வாஷிங்டனும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் வெள்ளை மாளிகை தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் பேச்சுவார்த்தை குழுக்களை வழிநடத்துவார்கள். அராக்சி செவ்வாய்க்கிழமை ஓமன், துருக்கி வெளியுறவு அமைச்சர்களுடனும் கத்தார் பிரதமருடனும் தொலைபேசியில் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயரும் பதற்றத்திற்கு மத்தியில் துருக்கி ஈரான் அமெரிக்கா இடையே மத்தியஸ்தம் செய்ய முன்வந்துள்ளது. துருக்கி அதிபர் ரெசேப் தய்யிப் எர்தோகன் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவுக்கு சென்றபோது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மத்தியஸ்தம் செய்ய துருக்கி தயாராக உள்ளது என்று அறிவித்தார். பிராந்திய பதற்றம் உயர்ந்து வரும் நிலையில் பதற்றத்தை குறைக்கவும் உரையாடலை ஆதரிக்கவும் வலியுறுத்தினார். துருக்கி அதிபர் ரெசேப் தய்யிப் எர்தோகன் ரியாதில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து இருதரப்பு உறவுகளை உயர்த்துவதில் துருக்கி உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு துறையில் முக்கியத்துவம் அளித்திருப்பதாக கூறினார். துருக்கி அதிபர் அலுவலகத்தின்படி எர்தோகன் சிரியாவில் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவு தொடரும் என்றும் போரால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டமைப்பதில் சவுதி அரேபியாவுடன் நெருக்கமாக ஒத்துழைப்பார் என்றும் வலியுறுத்தினார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவேட் செவ்வாய்க்கிழமை தெரிவித்ததாவது, அமெரிக்க மத்திய கட்டளை ஒரு ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது, அது ஆக்ரோஷமாக அணுகியது என்று கூறி ஒரு அமெரிக்க போர்க்கப்பலுக்கு அருகில் சென்றதாக குற்றம் சாட்டியது. அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் பிராந்தியத்தில் கடற்படை படைகளை நிலைநிறுத்தி அச்சுறுத்தல்களை அதிகரித்து வருகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வியாழக்கிழமை தெரிவித்தார். கடந்த சில நாட்களில் ஈரானுடன் உரையாடல்கள் நடத்தியுள்ளேன், மேலும் திட்டமிட்டுள்ளேன் என்று டிரம்ப் கென்னடி மையத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார். மிகப்பெரிய மிக சக்தி வாய்ந்த கப்பல்கள் தற்போது ஈரானை நோக்கி செல்கின்றன, அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்றால் நல்லது என்றார். இந்த கருத்துக்கள் இந்த மாத தொடக்கத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வந்துள்ளன. AFP தகவலின்படி சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமன் ஜனவரி 15 அன்று ஒருங்கிணைந்த முயற்சியில் டிரம்பை ராணுவ தாக்குதலை தவிர்க்க வலியுறுத்தினர். ஜனவரி 18 அன்று ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் ஈரான் உச்ச தலைவருக்கு எதிரான எந்த தாக்குதலும் ஈரானிய தேசத்திற்கு எதிரான முழு போராக கருதப்படும் என்று எச்சரித்தார். இது ஈரானின் தடுப்பு கொள்கையில் மைய சிவப்பு கோடு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி அதிபரின் கருத்துக்கள் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மை குறித்த பரந்த கவலைகளுக்கு மத்தியில் வந்துள்ளன. இராணுவ மோதலுக்கு பதிலாக ராஜதந்திர ஈடுபாட்டை துருக்கியின் வெளியுறவு கொள்கை விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். எர்தோகன் பிராந்திய நாடுகளுடன் தொடர்ச்சியான ஆலோசனைகள் மற்றும் ஒருங்கிணைப்பு தேவை என்று வலியுறுத்தினார். ஈரான் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு மஸ்கத்தை நடத்த தயாராக உள்ளது என்றும் துருக்கி நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறியுள்ளது. ஒரு ஈரானிய ராஜதந்திர ஆதாரம் ராய்டர்ஸிடம் செவ்வாய்க்கிழமை கூறியது, பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரான் உற்சாகமாகவோ அல்லது விரக்தியாக இல்லை. இந்த சந்திப்பு வாஷிங்டனின் தீவிரத்தை சோதிக்கும் என்றும் அமெரிக்கா தீவிரமான மற்றும் விளைவு சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த விரும்புகிறதா என்பதை காட்டும் என்றும் வலியுறுத்தியது. தற்போது ஈரான் அதிகபட்ச பாதுகாப்பு தயார் நிலையில் உள்ளது என்றும் எந்த சூழ்நிலைக்கும் தயாராக உள்ளது என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈரானில் கலவரம் செய்த 135 பேர் கைது. கலவரத்தால் பாதிக்கப்பட்டோர் பட்டியலும் வெளியீடு. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC-யின் உளவுத்துறை பிரிவுகள் ஜனவரி மாதத்தில் ஈரானில் ஏற்பட்ட கலவரங்களில் ஈடுபட்ட 135 சந்தேக நபர்களை வடக்கு நகரமான பராந்தில் கைது செய்துள்ளதாக உள்ளூர் IRGC கிளை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய கலவரங்களின் தலைவர்களை IRGC அதிகாரிகள் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. கைதானவர்கள் அரசு சொத்துக்களை சேதப்படுத்துதல், ஷியா பள்ளிவாசல்களுக்கு தாக்குதல் உள்ளிட்ட வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். சில சந்தேக நபர்களுக்கு முந்தைய குற்றப்பின்னணி உள்ளன என்றும் பலர் பராந்து நகரவாசிகள் அல்லாமல் ஈரானின் பிற நகரங்களிலிருந்து வந்தவர்கள் என்றும் அறிக்கை தெரிவித்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் ஈரானில் ஏற்பட்ட கலவரங்களின் காரணமாக நூற்றுக்கணக்கான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமைதியான பொருளாதார போராட்டங்களில் வன்முறையை தூண்டி குழந்தைகள் உட்பட பொதுமக்களை கொலை செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 1 அன்று அதிபர் மசூத் பெஷேஷ்கியானின் அலுவலகம் கலவரங்களில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3117 உயர்ந்துள்ளதை உறுதிப்படுத்தியது. கலவரங்களில் பாதிக்கப்பட்டோரை அடையாளம் காணும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஈரான் அரசு செவ்வாய்க்கிழமை ஒரு ஆன்லைன் தளத்தை தொடங்கி 2026 ஆண்டு அமெரிக்க ஆதரவு கலவரங்களில் உயிரிழந்தவர்களின் அடையாளங்களை வெளியிட்டது. இந்த தரவு தளத்தில் 3039 பேரின் விரிவான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பட்டியல் வெளியான 48 மணி நேரத்திற்கு பிறகு இந்த தளம் தொடங்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலைகளையும் ஆவணப்படுத்தி விசாரணை செய்யும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இது இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த கலவரங்கள் டிசம்பர் 2025 இறுதியில் பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக அமைதியான போராட்டங்களை தொடங்கின. உயரும் பணவீக்கம், நாணய மதிப்பிழப்பு மற்றும் தடைகள் தொடர்பான சிரமங்கள் இதற்கு காரணமாக இருந்தன. ஆரம்ப போராட்டங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளுடன் தனிப்பட்ட முறையில் உரையாடி பாதுகாப்பு படைகளுக்கு கட்டுப்பாட்டுடன் செயல்பட உத்தரவிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் பின்னர் சூழ்நிலை மாறியதாக ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகள் கூறுகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட நெட்வொர்க்குகள் பொதுமக்களின் கோரிக்கைகளை பயன்படுத்தி வன்முறை மற்றும் குழப்பத்தை உருவாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் அரசு சார்ந்த டாஸ் செய்தி நிறுவனம் குழந்தைகளின் உடல்களில் இஸ்ரேலிய ராணுவ தர குண்டுகள் கண்டறியப்பட்டதாக பாரன்சிக் பரிசோதனைகள் தெரிவித்ததாக கூறியுள்ளது. இஸ்பஹானில் 8 வயது சிறுமி மற்றும் கெர்மான்ஷாவில் 3 வயது குழந்தை ஆகியோர் குடும்பத்தினருடன் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எண்ணெய் வர்த்தகம். வெனிசுலாவிற்கு பதில் ஈரானை தேர்ந்தெடுத்த சீனா. அமெரிக்காவின் காரகாஸ் மீதான நடவடிக்கைகளால் தடைபட்ட வெனிசுலா கச்சா எண்ணெய் விநியோகத்தை மாற்றுவதற்காக சீனாவின் சுதந்திர சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட ஈரானிய கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கியுள்ளனர் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவில் முன்பே சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஈரானிய எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளரான சீனா வெனிசுலா விநியோகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியை ஓரளவு ஈடு செய்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. டிசம்பர் நடுப்பகுதிக்கு பிறகு வெனிசுலாவிலிருந்து சீனாவுக்கு செல்லும் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக குறைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிக்கோலஸ் மடூரோ அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தடை செய்யப்பட்ட கப்பல்களுக்கு எதிராக கட்டுப்பாடுகளை விதித்ததன் விளைவாக இது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வெனிசுலாவின் எண்ணெய் விற்பனை மற்றும் வருவாயை கட்டுப்படுத்துவதே வாஷிங்டனின் நோக்கம் என்றும் டிரம்ப் விளக்கியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா வெனிசுலா எண்ணெயில் 50 மில்லியன் பீப்பாய் வரை விற்பனை செய்ய அனுமதித்துள்ள போதிலும் பெட்ரோ சைனா நிறுவனம் வாங்குதலை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஷாண்டாங் மாகாணத்தை மையமாக கொண்ட டீபாட் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் சீனாவில் தொட்டிகளிலும் கப்பல்களிலும் சேமிக்கப்பட்டிருந்த ஈரானிய கச்சா எண்ணெயை விரைவாக வாங்கியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். ஈரானிய எண்ணெய் பிராண்டுகளின் எண்ணெய் விலையை விட சுமார் $12 தள்ளுபடியில் கிடைப்பதால் ரஷ்ய மற்றும் வெனிசுலா எண்ணெய்களை விட மலிவான மாற்று வழியாக உருவாகியுள்ளது.